அர்ஜுனன் உலுப்பி காதல் கதை. பாண்டவர்களின் மனைவியான பாஞ்சாலியின் அரண்மனைக்குள் நுழையக்கூடாது என்ற விதிமுறையை ஒரு முறை அர்ஜுனன் மீறும் நிலை வந்துச்சு. பாஞ்சாலி என அழைக்கப்படும் திரௌபதி பாண்டவ சகோதரர்களான 5 பேர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா. பாஞ்சாலியுடன் ஒவ்வொரு பாண்டவ சகோதரரும் ஆளுக்கு 1 வருடம் வாழ்வதாக ஒப்புக்கிட்டாங்க. அந்த காலத்துல மற்ற 4 பேர்களும் பாஞ்சாலியின் அரண்மனைக்குள் நுழையக்கூடாது. இந்த விதிமுறையை மீறுபவர்கள் 1 வருட காலத்துக்கு நாடு கடத்தப்படுவாங்க. ஒரு ஏழைக்கு உதவி செய்ய திரௌபதியின் அரண்மனையில் மறந்து வைத்துவிட்ட தன் அம்பையும் வில்லையும் எடுக்க ஒரு முறை இந்த விதிமுறையை அர்ஜுனன் மீற வேண்டியதாயிற்று. விதியை மீறினதுனால அவர் நாடு கடத்தப்பட்டார். நாடு கடத்தப்பட்டிருந்த போது அர்ஜுனன் நாக இளவரசியான உலுபியை சந்தித்தார். இவள் நாகராஜாவான கௌரவியாவின் மகள். கங்கை நதியின் அடியில் இருந்த பாம்புகளின் ராஜ்யத்தை ஆண்டு வந்தவர் தான் இவர். உலுபி ஒரு சிறந்த போர் வீரராகவும் இருந்தார். அர்ஜுனனுக்கு சித்திரங்கடா என்றொரு மற்றொரு மனைவியின் மூலமாக பிறந்த மகன்தான் பாபுருவாகனன். இவனுக்கு போர்க்கலையை கற்றுக் கொடுத்தவளும் உலுபி தான். பாபுருவாகனால் கொல்லப்பட்ட அர்ஜுனனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தவளும் இவதான். அர்ஜுனனால் ஈர்க்கப்பட்ட உலுபி அவரை பூமிக்கு அடியில் இருந்த தண்ணீர் உலகத்திற்கு அழைத்து போனார். அங்கே தன்னை திருமணம் செய்து கொள்ள அர்ஜுனனை சம்மதிக்கவும் வச்சா. அவர்களுக்கு இரவன் என்ற மகன் ஒருவனும் பிறந்தான். தண்ணீரில் வாழும் அனைத்து உயிரினங்களும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் என்றும் தண்ணீருக்கு அடியில் அவரை யாராலும் வெல்ல முடியாது என்றும் உலுபி அவருக்கு வாக்களித்தார். பல வருடங்கள் கழித்து அஸ்வமேதா பலியை பாண்டவர்கள் செய்த போது தன்னுடைய எல்லைக்குள் நுழைந்த பலி குதிரையை நிறுத்தினான் பாபுருவாகனன். பாபுருவாகனனுக்கு போர்க்கலைகளை உலுபி கற்றுக் கொடுத்திருந்தார். அர்ஜுனன் தான் தன் தந்தை என்பதையும் பலி குதிரையை பின்தொடர்ந்து வந்த படையோடு தான் மோதிய போது அது அர்ஜுனனின் படை என்பதையும் பாபுருவாகனனுக்கு தெரியாது. இந்த போரின் போது பாபுருவாகனன் அம்பு அர்ஜுனனை தாக்கியது. இதனால அவர் சுயநினைவை இழந்து கீழே விழுந்தார். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உலுபி சம்பவ இடத்திற்கு விரைந்தார். நாகர்களுக்கு இருந்த அறிவை பயன்படுத்தி அர்ஜுனனுக்கு மீண்டும் உயிரை கொடுத்தார். பின் தந்தையையும் மகனுமான அர்ஜுனன் மற்றும் பாபுருவாகனன் அவர்களை உலுபி சேர்த்து வைத்தார். இந்த நிகழ்வோடு மற்றொரு புராணமும் சம்பந்தப்பட்டிருக்கு. குருஷேத்திர போரில் சிகந்தி என்ற அரவாணியை கேடயமாக பயன்படுத்தி நய வஞ்சகமாக பீஷ்மரை அர்ஜுனன் கொன்றதால தன் மகனாலேயே அர்ஜுனன் கொல்லப்படுவார் என கங்காதேவி சபித்தார் என்றும் கூறப்படுது.